ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே பேபி. இவரோட பேர் கிருஷ்ணா பூஜாரி. இவருக்கு 53 வயசாச்சு. கர்நாடகாவில் இருக்கிற உடுப்பியில் இவர் தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. சில மாசத்துக்கு முன்னாடி தான் இவரோட ரைட் லெக்ல உள்ள நர்வ் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால இவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நடப்பாரு. ஸோ டாக்டர் இவரை கிராவல் ஸ்டோன் மேல டெய்லி ஒரு வாக் போக சொல்லியிருக்காங்க. அது அவரோட லெக் மசிலுக்கு ரிலாக்ஸா தரும்னு. இவரும் டெய்லியும் காலையில 6 மணிக்கு கொரங்கரப்பாடி ரயில்வே ட்ராக் ஓரத்துல நடந்திருக்காரு. ஒரு நாள் அந்த மாதிரி வாக் போகும்போது அங்க தண்டவாளத்துல ஒரு பெரிய கிராக் இருந்திருக்கு. அப்ப அங்க பக்கத்துல யாருமே இல்ல. நம்ம அங்க இருந்திருந்தோம்னா யாரையாச்சும் தேடி இதை சொல்லி ஹெல்ப் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் புஜாரி என்ன பண்ணிருக்காருன்னா அதே ட்ராக்லயே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இன்ஸ்ராலி வரைக்கும் ஓடி இருக்காரு. ஸ்டேஷன் ரீச் ஆனதும் அங்க இருந்த ஆபீசர் கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போய் அப்ப வர இருந்த கோவா ட்ரெயினும் அதுல இருந்த எல்லா மக்களையும் புஜாரி காப்பாத்திட்டாரு. பட் எல்லாருனாலையும் நம்பவே முடியல. இந்த காலை வச்சுட்டு எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு புஜாரி என்ன சொன்னார்னா, கல்வி ஒரு லக்ஸரியா இருந்த காலத்துல என் கூட ஒரு பையன் வெயிட்டரா வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு இருந்தான். அவன் கிராஜுவேஷன் ஆயிட்டு வீட்டுக்கு போகும்போது நிலாமங்கலம் ஸ்டேஷன்ல நாங்க ட்ரெயின் ஏறணும். அப்ப அவன் ஏறும் போது பேக் தடிக்கி ட்ரெயின்ல சிக்கி இறந்துட்டான். அப்ப என்னால அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போயிருச்சு. அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணுக்குள்ளாரியே இருக்கு. அதான் இதை பார்த்ததும் நான் என் வழியை மறந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் எவ்வளவு தூரம் தான் ஓடி வந்திருக்காருன்னா 30 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்காரு. பீஜமுடு டான் 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 டான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாக்கு அடுத்தது நம்ம காட் மாதிரி பார்க்க வேண்டியது டீச்சர்ஸை தான். பட் மனசை தொட்டு சொல்லுங்க, நம்மள எவ்வளோ பேர் டீச்சர்ஸை அந்த மாதிரி பார்க்குறோம், இல்லை அவங்களாச்சும் நம்மளை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா? இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். பட் எல்லா டீச்சர்ஸையும் மோசம்னு சொல்லிட முடியாது. இங்கே ஈராக்ல ஒரு டீச்சர் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேன்சர். ஸோ அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு இவங்க ஹாஸ்பிட்டல் போய் அன்னைக்கு நடந்ததை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஒரு ஷார்ட் இன்ஃபோ கூகுளில் உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அந்த படத்தோட நேமை போட்டு _நேம் பேரண்ட் டைரக்டரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டைரக்டரி லிங்க்குள்ளார போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தாலி காத்த காளியம்மன் அந்த மாதிரி படம்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஃபேமஸான மூவி மட்டும்தான் வரும். இவர் பேர் ஜார்ஜ் பர்ன்ஸ். இவர் ஒரு அமெரிக்கன் ஆக்டர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு சிங்கர் அண்ட் ரைட்டர். அவருக்கு 87 வயசு இருக்கும் போது 100 வயசு வரைக்கும் வாழணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. அப்ப யாரும் அந்த புக்கை அவ்வளோக்கு வாங்கல. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த புக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் 1896ல பிறந்து 1996ல கரெக்டா 100 வயசுல இறந்திருக்கிறாரு. ஜூலை மாதம் குயிரோஸுங்கிறவர் அவரோட ஒய்ஃபையும் 2 குழந்தைகளையும் ஒரு டாகையும் கூப்பிட்டு காரில் அர்ஜென்டினாவில் இருக்கிற அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. பட் போகிற வழியில் அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட். ஸோ குயிரோஸ் அவரோட டாகான டெலிரோங்கிற ஜெர்மனி ஷெஃபர்டை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு வரேன்னு கிளம்பியிருக்காரு. பட் அப்போ பேஞ்ச பனிப்பொழிவில் குயிரோஸும் அவரோட டாகான டெலிரோவும் காணாமல் போயிட்டாங்க. அந்த காரில் இருந்தவங்களை 2 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் குயிரோஸையும் அந்த டாகையும் கண்டுபிடிக்க முடியல. ரெஸ்கியூ டீம் பெட்டகோனியாவில் இருக்கிற ஆல்டோரியோங்கிற இடத்துல தேடும் போது அந்த டாகை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டாகுக்கு நேரா கீழே குயிரோஸோட பாடி கிடந்திருக்கு. ஆமா, அவர் இறந்துட்டாரு. மேபி ரெஸ்கியூ டீம் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம். ஏன்னா அவரோட டாகான டெலிரோ அவரோட பாடி மேல சாஞ்சு அவரை கதகதப்பா வச்சுக்க ட்ரை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட பாடி கிட்ட எந்த ஒரு அனிமலும் வராம பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு இல்ல, 2 நாளைக்கு இல்ல, 23 நாள் டெலிரோ அங்கேயே இருந்திருக்கு. May 7, 2019 கொலராடோவில் இருக்கிற ஸ்டீம் ஸ்கூல் ஹைலாண்ட் ரான்ச்சில் வழக்கம் போல கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. 9th பீரியட் ஃபைனல் இயர் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டா கிளாஸுக்கு வந்திருக்காரு. வந்ததும் அந்த கிளாஸோட டோரை மூடி பேகுக்குள்ள இருந்த கன்னை எடுத்து அங்க இருந்தவங்களை சுட போயிருக்காரு. அப்ப கென்ரிக் காஸ்டிலோங்கிற 18 வயசு பையன் நேரா அவரை பாஞ்சு பிடிச்சு மத்தவங்க எல்லாத்தையும் தப்பிச்சு போக சொல்லியிருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. அந்த சுட வந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பிடிச்சிட்டாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கென்ரிக்கோட அப்பா, ஒருவேளை முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு நடந்தா நீ ஹீரோ ஆகணும்னு அவசியம் இல்ல, அங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லியிருக்காரு. பட் கென்ரிக் அவங்க அப்பா சொன்ன அட்வைஸை கேட்கல. அங்க இருந்த எல்லாத்தையும் காப்பாத்த கென்ரிக் அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. அந்த வருஷம் தான் அவருக்கு ஸ்கூல் ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் இருந்துச்சு. கிராஜுவேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த வருஷம் அவரோட கிளாஸ்மேட்ல கிராஜுவேஷன் ஆகும் போது அவருக்கும் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா